என்னடி இது? எதுக்கு எடுத்தாலும் கை ஓங்குற இந்த போராளிக்கு எப்போ என் ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்குதான் இது. ஹே என் மர பொண்ணே, இந்த மாமா தோலை உரிச்சு கயிறா போட்டாலும் உன்னை நினைச்சுட்டு தாண்டி இருப்பேன். ஆஹா, நீ இப்படி வயலன்ஸா லவ் சொல்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. ஆமா, என்ன நீ எப்பதான் மேரேஜ் பண்ணிப்ப? தள்ளி போடி முதல்ல. மாமா எனக்கு ஒரே ஒரு கிஸ் கூட. தள்ளி போடின்னு சொல்றேன்ல. மாமா விர்ரி. ஒன்னே ஒண்ணு கூட. என்ன மாப்ள, என் பொண்ணு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தொந்தரவு பண்றாளா? இல்லப்பா, மாமா தான் என்கிட்ட வந்து கிஸ்கான் கேக்குது, நான் தர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஐயோ, அவன் எது கேட்டாலும் காரணம் இருக்கும் குடுமா. ஐயோ மாமா, இவ போய் சொல்றா. நான் எதுவுமே கேட்கல மாமா. அப்பா நம்பாதீங்க, மாமா தான் போய் சொல்லுது. எனக்கு அறிக்கையில சொரியாத விஷயத்த சொல்லு. உனக்கு தான் இன்னும் 3 மாசத்துல காலேஜ் முடிய போதில்ல, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு கூடவா உங்க அப்பனுக்கு தெரியாம போச்சுன்னு உன்னே திட்டுச்சுப்பா. அடிப்பாவி. அப்படியே மாப்ள. மாமா, இவ காலேஜ் போனதுல இருந்து நிறைய பொய் பேச கத்துக்கிட்டா. இவள முதல்ல காலேஜ் போக வேணாம்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்க்க சொல்லுங்க மாமா. மூக்க பிடிச்சி கிள்ளிடுவேன். சும்மா அவன் உயிரை போட்டு எடுக்காதம்மா. உனக்கு படிப்பு முடியட்டும், 2 பேருக்கு நல்லபடியா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருவேன். இப்ப அப்பாவுக்கு பசிக்குது, வந்து சாப்பாடு போட்டு. சாப்பிட்டியா மாப்ள? இன்னும் இல்ல மாமா. வா வந்து சாப்பிடுவா. அப்பவே கொடுத்துருக்கலாம். வா. அப்புறம் விரலாட்டலாம் வா. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உணவு? அப்பா இன்னைக்கு சாப்பாடு கிடையாது, சப்பாத்தி குருமா தான். உனக்கு பிடிச்ச மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் வச்சிருக்கேன். மாமா இவள நம்பாதீங்க. இப்பதான் சொன்னா எனக்கு பிடிச்சனால சாம்பார் வச்சிருக்கிறேன். வாயை திறந்தாலே பொய் தான் மாமா பேசுறான். எப்படி மாப்ள, சாப்பிடு. சின்னதுல ஒன்று தூக்கி வச்சுக்கிட்டு சப்பாத்தியை சக்கரை தொட்டு ஊட்டினாக்கா மாமா சாம்பார் மாமா சாம்பார். அவள் யாருக்கு பிடிச்ச மாதிரி இப்போ சாம்பார் வச்சிருப்பா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? 2 2 4ங்கிறதுக்கு என்ன கால்குலேட்டராக வேணும்? 2 பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுறீங்க, கிறுக்கு நாக்குறீங்க. என்னவோ மாப்பிள்ள, உங்கள் 2 பேருக்கும் நல்லபடியாக ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன். ஒரு பேரனை பார்த்துட்டு அவன் இப்பந்த பிடிக்க நான் நிம்மதியாக போயிடுவேன். ஆரம்பிச்சிட்டியா மாமா உன் புராணத்தை? உனக்கு எத்தனை தடவை சொல்றது இப்படி சாப்பிடும்போது கண்ணு கலங்கக்கூடாதுன்னு? மாமா நீ தான் உடம்ப நல்லா கின்னுன்னு வச்சிருக்கியே. நீ எல்லாம் 50 வருஷம் நல்லா வாழுவ மாமா. எல்லாம் இவளால வந்துச்சு. ஒன்று விட்டா சரியாயிடும். மாமா எனக்கு எல்லாமே நீ மட்டும்தான். உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்னால் தாங்க முடியாது மாமா. பாரு உடம்பு துரும்பா இழைச்சிடுச்சு. யாருக்கு? எனக்கா? ஏன்டா இப்போ தான் 1 நிமிஷத்துக்கு முன்னாடி உடம்ப கிண்ணுன்னு வச்சிருக்க, இன்னும் 40-50 வருஷத்துக்கு உயிரோடு இருப்பேன்னு சொன்னேன். திடீர்னு உடம்பு துரும்ப அழைச்சி போச்சுன்ற. 2 பேரும் ஏதோ முடிவு பண்ணி தான் பேசுறீங்க. இப்படி சிரிக்கணும். நீ எப்பயும் சிரிச்சிட்டே இருக்கணும் மாமா. அதுதான் மாமா எங்களுக்கு சந்தோஷம். சப்பாத்தி குருமா சூப்பராக இருக்கும் மாப்ள, சாப்பிடு, ஆறிட போகுது. என்னடி மாமா மாதிரியே பண்ற? பயந்துட்டியா மாமா?
சிஸ்டர் சொல்லுங்க இங்க சார். ஜீவான்னு ஸ்ட்ரைட்டா போய் செகண்ட் வால். என்ன பண்றீங்க ஜீவா? நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. பாத்து மெதுவா. என் மாமாவையும் திவ்யாவையும் பார்க்கணும். ஐ எம் சாரி ஜீவா. அழாதீங்க ஜீவா. என்ன பண்றீங்க ஜீவா? நான் சொல்றத கேளுங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது ஜீவா. யாருப்பா? என் மாமாவும் திவ்யாவும் எங்க இருக்காங்க? அதெல்லாம் முடிஞ்சு 2 நாள் ஆகுது. போ போ. அவனுங்க உள்ள வந்து ஏதாவது பேசினானுங்க? அவனுங்கள இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பார்த்துருக்கியா? உன் மாமா சாகும்போது ஏதாச்சும் சொன்னாரா? அவங்க 2 பேரும் நான் காப்பாத்துவேன்னு கடைசி வரைக்கும் நம்பினாங்க. அந்த பொண்ணை எத்தனை தடவை ரேப் பண்ணானுங்க? பாவம், இன்னும் அந்த வழியில தான் இருக்கா. இப்போ ஒன்றும் கேட்க வேணாம், அப்புறம் வந்து விசாரிச்சுக்கலாம். டேய் பாத்துடா. சாரி தலா. ஜீவா சாரிடா. டேய் அப்பா அப்பா என்னம்மா? அப்பா பாத்ரூம்ல தண்ணியே வரலப்பா. மோட்டர் போடுமா? குட் ஐடியா. மாமா
மாமா மாமா என்ன மாப்பிள்ள மாமா டேங்க் நிறைஞ்சு தண்ணி கீழே போகுது மாமா. மோட்டர் ஆஃப் பண்ணு மாப்பிள்ள. ஓகே மாமா. மாமா மாமா தூங்க விட மாட்டீங்களப்பா. தண்ணி வரலையா ஓவர் ஃப்ளோவா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஹாப்பி பர்த்டே டு ஹாப்பி பர்த்டே சரி சரி. அப்பா மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே மாமா. தேங்க்யூ மாப்பிள்ள. உங்கள் அத்தை திவ்யாவை பற்றி என் கையில் கொடுத்துட்டு போய் சேர்ந்துட்டா. இப்போ நீ கொடுத்துருக்கிற அவள் ஃபோட்டோவை பார்த்ததும் எனக்கு ஏதோ பழைய நினைவுகள்லாம் வருது. சூப்பர் கிஃப்ட் மாப்பிள்ள. போப்பா, நான் உன் கூட பேச மாட்டேன். ஏண்டம்மா? உனக்கு என்ன விட அவன் தான் ஒஸ்தி. ரெண்டு கண்ணில் எந்த கண்ணுமா ஒஸ்தி? எனக்கு எல்லாமே ஒன்று தான். ஆனால் நீ என்ன அப்பான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி இவன் என்ன மாமான்னு கூப்பிட்டு தோல்ல ஏறி விளையாண்டவன். ஏய், முதல்ல அழுகிறது நிறுத்துறி. இப்படியே அழுதுட்டு இருந்தா செத்தவங்க என்ன திரும்பி வரவா போறாங்க? டேய், கொஞ்சம் காஃபியாவது குடியேண்டா. ஏம்மா, அவன் இருக்கிற நிலமையில எதுக்கு அவனை தொல்லை பண்ற? அதுக்கு நம்ம சாப்பிடாமலே இருப்பானா? நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? உண்மையை சொல்லு. நான் பண்ணல சார். எவ்வளோ ஆச்சு? சார் எத்தனை பேர் சொல்லு சார். வாயா. அக்யூஸ்ட பிடிச்சிட்டோம். சம்பவத்தை இங்க பண்ணிட்டு நெல்லூர்ல போய் ஒளிஞ்சிருக்காயா. நேத்து நைட்டு தான் அரெஸ்ட் பண்ணோம். தப்பா ஒத்துக்கிட்டான். இவனையெல்லாம் பார்த்த இடத்துலயே சுடணும். என்ன பண்றது? எல்லாத்தையும் சட்டப்படி தானே செய்யணும். நான் அவனை பார்க்கணும். இந்த கையெழுத்த போடு. சார் சார் ப்ளீஸ் சார், போதில் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் சார், மன்னிச்சிடுங்க சார். சார் ப்ளீஸ் சார். நீ அடிச்சு அவன் செத்துக்கிட்டு போயிட போறாயா? அப்புறம் மேல இடத்துக்கு நான் தான் பதில் சொல்லணும். சார் இவன் இல்ல சார். அவனுக்கு 3 பேத்தோட முகமும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. அடிபட்டதுனால எல்லாம் மறந்து போச்சியா? இவன் தான் அது. உன்னை அடிச்சு போட்டுட்டு உன் மாமனை கொன்னுட்டு உன் மாமன் பொண்ணுங்க ரேப் பண்ணி கொண்டு இருக்கான். அது மட்டும் இல்ல, உன் வீட்டுல கிடைச்ச ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், டிஎன்ஏ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பக்காவா மேட்ச் ஆகுதியா? சார் அவ்வளவு ஏன், இவன் தான் குற்றவாளின்னு டாக்டரே சர்டிபிகேட் கொடுத்துருக்காரியா? சார் நீங்க தப்பு பண்றீங்க சார். என்ன தப்பு பண்றனா? யோ, இவன் தான் அக்யூஸ்ட்னு நீயே ஒத்துக்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்க. வாடா. மச்சான், கொஞ்ச நாளைக்கு எங்க நீ தனியா இருக்க வேணாண்டா. மாப்பிள்ள, என் வீட்டுக்கு வாடா, நாங்கள் உன்னை நல்லா பார்த்துக்குறோம். நண்பா, நீ சரின்னு சொன்னா போதும். போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி நின்று போராட்டமெல்லாம் நாங்களாம் முடிவு பண்ணியிருக்கோம்.
உறுதியாகவும் இருக்கணும் மாப்பிள்ளை. விக்டிம் நேம் அனாமிகா, ஏஜ் 26. விக்டிம் சாகிறதுக்கு முன்னாடி தான் உயிரை காப்பாற்றிக்க போராடி இருந்தா அவங்க நகத்துக்குள்ள நிச்சயம் அதுக்கான தடயம் ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி இதுதான் இந்த கேஸுக்கு முக்கியமான எவிடன்ஸ். See you all tomorrow. மார்ட்டின், நிஜமாவே அமெரிக்கா போறியா? இன்னொரு 5 வருஷம் ஆகும்டா. உனக்கே தெரியும்ல. ஷீ ஜஸ்ட் 22 years. எனக்கு 42 வயசு ஆகுதுடா. பட் ஷீ லவ்ஸ் மீ ஸோ மச். அவளுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகணும். அதான் பிளான். சூப்பர்டா. டாக்டர் மார்ட்டின். எஸ். ஏ மார்ட்டின், யூ கேரி ஆன். ம், சொல்லுங்க. என் பேர் ஜீவா. திவ்யா ஆறுமுகத்தோட ரிப்போர்ட் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்போ என்ன அதுக்கு? உண்மையான ரிப்போர்ட்டை கொடுத்துருங்க சார். எக்ஸ்கியூஸ் மீ, நான் லாஸ்ட் 20 இயர்ஸ் அந்த ப்ரொஃபஷனில் இருக்கேன். ஒரு ரிப்போர்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ண எனக்கு நீங்கள் கற்றுத்தரியா? உயிரை காப்பாற்றுற நீங்களே உண்மையை சாகடிச்சா தப்பு பண்ணுறவனுக்கு யார் சார் தண்டனை கொடுப்பா? சார் ப்ளீஸ் சார். சார் 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 டேய் லிசன், உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் ஏதாவது டவுட்னா கோர்ட்டுக்கு போங்க, கேஸ் போடுங்க, பார்த்துக்கலாம். அதை விட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் வந்து ட்ராமா பண்ணாதே. கேடா, கவர்மெண்ட் டாக்டர் மேலே கை வைக்கிறியா? டாக்டர், சட்டப்படி நீங்க பண்ணது தப்பு. பொய்யான அக்யூஸ்ட செட்டப் பண்ணதுக்கு பதிலா இவனையே அக்யூஸ்ட் ஆக்கியிருந்தா நமக்கு 1 லட்சம் ரூபாய் மிச்சமா இருந்திருக்கும். இப்ப பாருங்க, அந்த அக்யூஸ்ட வேற நாம தான் ஜாமீன்ல எடுக்கணும். அதே இவனா இருந்தா உள்ளே போட்டு சாகடிச்சிருப்பேன். தம்பி, இப்போ உனக்கு என்ன கோபம்? குற்றவாளிகளை நாங்கள் மறைச்சிட்டோம், அவ்வளோதானே? இப்போ சட்டத்தை காப்பாத்தினா வெறும் மாச சம்பளம். இதே சட்டத்திலேருந்து குற்றவாளியை காப்பாத்தினா 10 வருஷ சம்பளம், ப்ரமோஷனு, அவார்டு, ரிவார்டுன்னு என்ன வேணாலும் கிடைக்கும். அதான் இதோட விட்டுரு. தேவையில்லாமல் ரொம்ப பிரச்சனை பண்ண என் மேல இருக்கிற உன் கை ரேகையை வச்சு உன் ஆயில் ரேகையை மாத்திடுவேன். ஜாக்கிரதை. இனிமே இந்த ஊர்லயே உன்னை நான் பார்க்க கூடாது, புரிஞ்சுதா? நீ சாவத்து ஏன் வண்டி தான் கிடைச்சதா? ஏய் மூஞ்சி என்ன பாரு, குஷ்டிகிரியா? அடிங்க போடா
கண்ணாடி பார்க்கும் போதெல்லாம் கண்ணோடு உன்னை நான் கண்டேன். ஆனந்த கண்ணீர் நீதானே, ஆனவரை வாழ்ந்து பார்ப்போமே. தனியாக இருந்தேன் ஒரு தாயை போல நீயும் வந்தாய். அறியாத வயதில் ஒரு ஆசா நீயானாய். தானா என்னை காதல் தீண்டும் மட நீரா நீரை விட்டு தாண்டும். வேண்டும் இந்த சொர்க்கம் வேண்டும் என் ஆசை என்னை வாழ தூண்டும். மழை துளி மழை துளி பனித்துளி பனித்துளி இரு துளி இணைந்ததும் இனி இலை இடைவெளி. என் காதல் கண்ணில் உன்னை தொட்டு சென்றேன். உன் கையில் ரேகை என ஒட்டிக் கொண்டேன். என் நெஞ்சை உன்னிடத்தில் விட்டு சென்றேன். மனம் உன்னால் தூங்காதே மானே. மச்சம் உள்ள ஒரு மானே, தேனே சித்திக்கின்ற தேனே. பூனே உள்ள காலம் வரைதானே, நானே உந்தன் உறவுதானே. அண்ணா வரேன்னு தம்பிக்கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லிட்டேன், நான் சொல்லிட்டேன். நல்ல தம்பி. ஆமாண்ணே, அவனுக்கு இப்படி ஆனதில் அண்ணனுக்கு ரொம்ப வருத்தம்பா. இந்த மாதிரி நேரத்தில் அண்ணனை பார்த்தா கொஞ்சம் தைரியமாக இருக்கும். ஆமாண்ணே, என்ன சொல்கிறது? இருங்கண்ணே, நான் கூப்பிட்றேன். சரி, வர சொல்லு. வீட்டில் ஆள் இல்லைன்னு நினைக்கிறேண்ணே. ஃபோன் பண்ணி பார்க்குறேன். நான் ஃபுல் ரிங் ஆகுது, ஃபோன் எடுக்க மாட்டேன்றாப்லண்ணா. என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறீங்க? இதுக்கு தான்ப்பா நான் எங்கள் கூட்டம் நான் வரதில்லைன்னு சொல்கிறது. அண்ணே, சிந்தாதிரிப்பேட்டை போகணும். போகலாம் சார், வாங்க ஏறுங்க. வணக்கத்துல நான் தான் அட்டு. வா.
அண்ணே, பார்ட்டி நமக்கு வேண்டப்பட்டதுண்ணே. உன்னாண்ட ஒரு வேலை கொண்டு வந்துருக்கு. பஞ்சாயத்தை மட்டும் சொல்லு தல. 5 பேரை கொலை பண்ணணும். செய்யலாம். அந்த 5 பேர் யாரு? இன்ஸ்பெக்டர் ராமநாதன், டாக்டர் மார்ட்டின் ஆனந்த். அப்புறம் மற்ற 3 பேரை இனிமே தான் தேடணும். டேய், அக்காட்ட போய் சட்டம் வாங்கிக்கடா. சரிண்ணா. எங்கடா போய் சேர்ந்த? பெரிய பாட்டினே, பேக்க பார்த்தல, அது ஃபுல்லாக துட்டு தான். இதுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குடா, ஒரு இடத்த கால் பண்ணு. ஏய் கிளம்பு. அதான் அண்ணன் கிளம்ப சொல்லுதுல. போத்தல, போ போ போமா. டேய் ஆட்டு, அனுப்பிச்சுடா. சரிண்ணா. அந்த ஆர்சி புக் கொடுப்பா. இந்தாப்பா நோட்டு பிடி. சார் என்ன சார் ஆச்சு? சார் எந்திரிங்க சார். சார் 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 ஒன்றும் ஆகல இல்லை சார். சார் எந்திரிங்க. ஐயோ சாருக்கு என்னாச்சு? என்ன சார் ஆச்சு? என்ன ராயல், என்னைய போட நினைச்சிட்டியா? என்ன சார் நீ என்னைய சந்தேகப்படுற? பொருள் என்னது? ஆனால் நம்ம பிள்ளை இல்லை. அப்போ உன் பொருள் எப்படி அவன் கைக்கு வந்துச்சு? அதான் சார் எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம பிள்ளைண்டெல்லாம் விசாரிச்சேன், யார் இல்லைன்ட்டானுங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தன் வந்தான். அதான் ஒன்று இன்னொரு டாக்டரு இன்னும் 3 பேர் வட்டம் பண்ணுன்னு சொன்னான். நான் முடியாது சொல்லி அனுப்பிச்சேன். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்தான்? ரொம்ப அப்பாவி மாதிரி தான் இருந்தான். இறங்கி சிங்கள செய்கிற அளவுக்கு ஆள் கிடையாது. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் எனக்கு உயிரோட வேணும். எனக்கு உயிர் பயத்தை காட்டின அவனை என் கையாலே சாகடிக்கணும். ஐயோ சார், எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்னால முடியாது. இங்க பாரு, நீ தான் அவனை பார்த்துருக்கிற. 24 மணி நேரத்துக்குள்ள அவனை தேடி கண்டுபிடிச்சு என்கிட்ட ஒப்படைக்கிற. இல்ல உன் பழைய ஃபைல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும்.
அவன் என்கிட்ட வந்த மாதிரி இன்னும் எத்தனை பேர்ட்ட போய் ஒன்று போட சொன்னான்னு தெரியல. எதுக்கும் நான் அவனை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் உன் உயிரை பத்திரம் பார்த்துக்க. பார்க்க பெரிய பாட்டி மாதிரி இருந்தானே, அதானே உன்னாண்டா கூட்டு வந்தேன். ஒழுங்கு அவனை தேடி கண்டுபிடிக்க வெளியே பாரு, இல்லை கொன்றுவேன். சரிண்ணா. வாடா. நிறுத்து. இந்த முகத்தை துணிடுறான். எதுக்கு சார்? சார். ஏய் கேட்டுறேன். உன்னோட லைசன்ஸ் எடுப்பா. பர்ஸில் இருக்கு. இவன் இல்லையாம விடு. சரி போ. அவன் எங்கேயும் இல்லைண்ணே. அவனே கூட்டு வந்த. ஒழுங்கு அவனை கண்டுபிடிக்க வெளியே பாரு, கொன்றுவேன். வாடா. நிப்பாட்டு. ஹெல்மெட் கழட்டு, லைசன்ஸ் எடு. ஏய் என்னடா எடுக்கிற? லைசன்ஸ் எடுத்தேன் சார். போடா. போ. விடு. அண்ணே அவன் எங்கேயும் இல்லைண்ணே. அவனே கூட்டு வந்தா. எப்போ ஏன்டா ஊர் எடுக்கிற? வண்டியில இரு. இந்த நேரத்தில் எங்கடா போயிட்டு வரேன்? ஃப்ரெண்டோட ரூமுக்கு போயிட்டு வரேன் சார். வண்டியில் ஏறா. ஏய் வாங்க. என்னடா பார்க்குற? உள்ளே ஏறு. உள்ளே இருப்பா. ஏய் தள்ளு. உள்ளே ஏறு. வா பெஞ்சில் உட்காரு. போ. என்ன மணி எத்தனை கேஸ் பிடிச்சா? இப்போ தான் கிடச்சிருக்கானுவ. 5 இன்னும் 8 வேணும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. 4 டிடி 4 75 தானே பிடிச்சிருவோம். சார் உங்களுக்கு பிரியாணி சொல்லியிருக்கேன். சிகரெட் வாங்கிட்டு சொல்லு. நானே வாங்கி கொடுத்து அனுப்புகிறேன் சார். ஓகே சார். சார் உங்களுக்கு ஒரு பிரியாணி சொல்லியிருக்கேன், இப்போ வந்துடும். ரைட் ஓகே. வாயா. என்ன தெரியல வாயில ரத்தம், மேலே கீழே கை வச்சிட்டாங்களா என்ன? சார் இந்த சார் ஆம்பூர் பிரியாணி சார். சார் ஸ்பெஷல் பிரியாணி சார். டேய் அமிதாப், நம்ம ஐட்டங்கடா. ஆமா, அதை மட்டும் விட்டுறாதீங்க. இந்தாங்க. ஆமா ஏட்டையா, உங்க வீட்டுல வையவே மாட்டாங்களா? இவர் பெரிய ஆப்பிரிக்க தொழிலதிபர். எனக்கு அட்வைஸா? மூடிட்டு போடா. டே உங்களை எல்லாம் திருத்தவே முடியாதுங்க. அரடி சைஸுக்கே அமிதாப்பா விளங்கிறான். டே ப்ளூ சட்டை இங்கே வா. ஒரு மார்க்கமாக இருக்க. உன் பேர் என்ன? ஜாக்கா? பெரிய டைட்டானிக் ஹீரோ டிகோப்ரியோ. மூடிட்டு பேரை சொல்ற சார். உண்மையான பேரே ஜாக்கு தான் சார். அப்படியா? போ. நீ வா. உன் பேர் என்ன? வில் ஸ்மித்தா? ஜீவாவா? சரி போ. எல்லாம் ஒரு மார்க்கமாக இருக்காங்களே. நீ வா. உன் பேர் என்ன? அபிமன்யு. அபிமன்யு 75? ஆமாம் சார். போ. நமக்கு தெரியாம பின்னால பல வேலை பார்த்துருக்கானே. ட்ரங்கன் மிச்சத்தை நம்ம லவட்டிட வேண்டியதான். ஆண் மகனின் அடையாள சின்னம். டியூட்டியில் இருக்கும்போது தப்பு தான். நீ உள்ள போனா எனக்கு திக்கு தான். போடா ரசகுல்ல. நிம்மதியாக சரக்கடிக்க கூட விட மாட்டீங்களா? என்ன மேன் பிரச்சனை உனக்கு? பாத்ரூம் போ. நான் வந்து திறந்து விடணுமா? போ. நேராக போய் லெஃப்டில் போ.
அக்யூஸ்ட் எங்க அரெஸ்ட் பண்ணீங்க? ஆட்டு தொட்டிக்கிட்ட மேடம். என்ன டைம்? 10:30லேருந்து 11 இருக்கும். 10:30 11? 11 மேடம். ஸ்டேஷனுக்கு வரும்போது 12 மணி இருக்கும் மேடம். கொலை நடந்தப்போ என்ன டைம்? சரியா 12:30 மணி இருக்கும். குட் மார்னிங் மேடம். மேடம் இவர் தான் ராயல் கணேஷ். வணக்கம் மேடம். அவன் உன்னை வந்து பார்த்து எவ்வளோ நாள் இருக்கும் சொல்லு? ஒரு மாதம் இருக்கு மேடம். எதுக்கு வந்திருந்தான்? 5 பேர் கொலை பண்ணு சொன்னா மேடம். 7 வருஷம் உள்ள இருந்து வந்தும் திருந்தலியா நீ? அதெல்லாம் இப்போ பண்ணுறது இல்லை மேடம். அந்த 5 பேர் யாருன்னு சொன்னானா? சார் பேர் சொன்னா மேடம், ஒரு டாக்டர் பேர் சொன்னா, மற்ற 3 பேர் இனிமேல் தான் தேடி கண்டுபிடிக்குன்னு சொன்னா மேடம். ஓகே, அவனை வேற எங்கேயாவது பார்த்தேன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணணும், புரிஞ்சுதா? வரேன் மேடம். போலாம். மேடம் எனக்கு ஒரு டவுட்டு, வேற யாராவது ரவுடிங்க வந்து அவரை கொலை பண்ணியிருப்பாங்களோ? நோனோ, ரவுடிங்க வந்து கொலை பண்ற அளவுக்கு ராமநாதன் ஒன்றும் அவ்வளோ நேர்மையான ஆஃபீஸர் இல்லை. ஆமா இல்ல? கந்தசாமி. எஸ் மேடம். நீங்களா அவனை ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வந்த மாதிரி தெரியல. அவனாதான் ஏறி வந்திருக்கணும். அவன் டார்கெட்ல இன்ஸ்பெக்டர் ராமநாதனை கொன்னுட்டான். அடுத்து அவன் அந்த டாக்டரை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவனை நாம அரெஸ்ட் பண்ணி ஆகணும். Oh shit. Excuse me, you need any help? No, I'm fine. It's okay. Okay. No, I said I don't need your help. என் ஹஸ்பண்ட் இப்போ என்ன பிக்கப் பண்ண வந்துருவாரு. You can go. நீங்க டிவி நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லையா? What? இந்த ஏரியாவில் நிற்கிறது அவ்வளோ சேஃப் கிடையாது. இப்போ தான் இங்கே ஒரு மர்டர் நடந்துச்சு. 2 டேஸ்க்கு முன்னாடி கூட இங்கே ஒரு ராபரி நடந்திருக்கு. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் என் கூட வாங்க. உங்கள் காரை வேணா உங்கள் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போட்டும். No, I'm fine. அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட் வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி உங்கள் காரை பார்த்துக்கிறேனே. இஃப் யூ டோன்ட் மைண்ட் என்னோட காரை வேணா எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து போனால் 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரோல் பங்க் வரும். யூ கேன் கெட் யூர் ஹெல்ப். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? இல்ல, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். உங்க கார் நம்பர் சொல்றீங்களா? என் ஹஸ்பண்ட்க்கு மெசேஜ் பண்றேன். அப்புறம் முன்ன பின்ன தெரியாதவங்களோட எப்படி வந்தேன்னு கேட்பாரு. நான் இப்படியே உங்களை எங்கேயாவது கடத்திட்டு போயிடுவேன்னு பயமா இருக்கா? நோ. பயப்பட தேவையில்லை, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. சாரி, ஐ காட் ஸ்கேர்ட். ஓ, இவங்க தான் உங்க வைஃபா? சோ நைஸ். உங்களுக்கு லவ் மேரேஜ் தானே? நாங்க கூட லவ் மேரேஜ் தான். அப்படியா? How about coffee? பட் உங்க ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா? He is very sweet. I'm Vidasha. I'm Jeeva. Take care. You too.
ஹாய். Hey, Jeeva, what a surprise. Come, come. Meet my husband, Martin Anand, doctor. Martin, this is Jeeva, my friend. ஹலோ. ஹலோ. Come on, Jeeva, join us for lunch. Where's your wife? அவ இறந்துட்டா. What? 5 வருஷமாச்சு. எப்படி? 3 பேரு என் கண்ணு முன்னாடியே அவளை துடிக்க துடிக்க ரேப் பண்ணி கொண்டுட்டானுங்க. That's so sad. I'm sorry. Hey, relax. Sorry. Relax. எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்த ஹோட்டல்ல ஏதாவது ஸ்பெஷல் டிஷ் இருந்தா கொஞ்சம் ஆர்டர் பண்ணு. 1 minute. நான் போய் கொண்டு வரேன். ஓகே. என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்க? ப்ளீஸ் என் ஒய்ஃப் இதில் இன்வால்வ் பண்ண. அவளுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது. ஓகே. Try this soup. Thank you. உங்களுக்கு பிடிச்ச புலாவ் இருக்கு. Should I go bring it? நாளைக்கு உன் வீட்டுக்கு லஞ்சுக்கு வரேன்னு உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. ஏய், உனக்கு என்ன வேணும்? வெயிட். Where is he? ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா. நாளைக்கு வீட்டுக்கு லஞ்சு வர சொல்லு. So sweet. ஓகே. சரி. மேடம், லாஸ்ட் 5 இயர்ஸாக இன்ஸ்பெக்டர் ராமநாதனோட பழகுனவங்க, அவர் எடுத்த கேஸில் இன்வால்வ் ஆனவங்க, கடைசியாக இன்ஸ்பெக்டர் சாகிற வரைக்கும் அவரோட தொடர்பு இருந்த டாக்டர்ஸு எல்லாரோட டீட்டெயில்ஸும் இதில் இருக்கு மேடம். மேடம், இத்தனை பேரில் அந்த ஒரு டாக்டர் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? அப்போ எல்லாரையுமே என்கொயரி பண்ண போகிறோமா? ஹலோ, R7 போலீஸ் ஸ்டேஷன். ஐ எம் டாக்டர் சங்கர். எனக்கு ஒரு பொக்கையில் கொலை மிரட்டல் வந்திருக்கு சார். இது டாக்டரா? டாக்டருக்கே கொலை மிரட்டலாம்? வழக்கமாக எங்கள் உசுரெலாம் டாக்டர் தான் காப்பாற்றுவீங்க. இப்போ உங்களையே நாங்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு பாருங்க. ஹலோ, எனக்கு கொலை மிரட்டல் வந்துருக்கு. அட்ரஸ் சொல்லுங்கள், எழுதிக்கிறேன். சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சார். எனக்கு பாதுகாப்பு கொடுங்க சார். வழக்கமாக வர கொலை மிரட்டல் தானே, எங்களுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்க. மேடம், நம்ம ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம்? கந்தசாமி, ஒன்னு சொல்றேன் கேளுங்க. இன்ஸ்பெக்டரோட சம்பந்தமில்லாத டாக்டர்ஸ் அவங்க உயிருக்கு பயந்து பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கேஸ்ல சம்பந்தப்பட்ட அந்த ஒரு டாக்டர் எங்க தான் மாட்டிக்க போறோங்கிற பயத்துல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு டாக்டரை பிடிச்சா கேஸ்ல 50% கம்ப்ளீட் ஆன மாதிரி. இது வரைக்கும் 29 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. டாக்டர் மார்ட்டின் ஆனந்த் மட்டும் இன்னும் கம்ப்ளைண்டே பண்ணல. சோ அந்த அக்யூஸ்டோட டார்கெட் அப்போ இவரா கூட இருக்கலாம். ஹலோ, R7 போலீஸ் ஸ்டேஷன். சொல்லுங்க சார். அப்படிங்களா? ஓகே சார். மேடம், நம்ம பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு. டாக்டர் மார்ட்டினும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? Please sit.
விதர்சா என்ன லஞ்சுக்கு வர சொன்னது கிரேட் ஐடியா. ஜீவா, ஐ எம் ஸோ சாரி. நேற்று நைட்டு தான் அவர் என்கிட்ட எல்லாம் சொன்னார். ஐ எம் ரியலி வெரி சாரி. இங்கே பாரு, நான் வேணும்னே பண்ணல. எனக்கு நிறைய பணம் கொடுத்து பண்ண சொன்னாங்க. பட் அதில் இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரும்னு ஐ ஸ்வேர் எனக்கு தெரியாது. என் ஒய்ஃபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். அவள் சந்தோஷம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்களை தயவுசெய்து மன்னிச்சிரு ப்ளீஸ். நைஸ் ஹவுஸ். இந்த மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும்னு என் மாமா என்கிட்ட அடிக்கடி சொல்லுவார். புத்தி உள்ளவங்க தான் இதை சேர்க்க முடியும். என் திவ்யாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை விளையாடலைன்னா அவள் தூங்க மாட்டா. திருப்பதி போனப்ப கூட இந்த மாதிரி ஒன்றை நான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன். இப்போ உனக்கு என்ன வேணும்? என்ன தருவ? மணி. Stop it! பணம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, எவ்வளோ கொடுப்பேன்? 25 lakhs? 50 lakhs? வேற என்ன எதிர்பார்க்குற? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருவேன். போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி என்ன சொல்ல போற? நீ தப்பான ரிப்போர்ட் கொடுத்தனால உன்னை டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லுவியா? இல்லை 20 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு நீ தப்பான ரிப்போர்ட் கொடுத்தேன்னு சொல்லுவியா? எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இந்த வீடு, காரு, வீட்டில் இருக்கிற எல்லா பணம் எதை வேணா எடுத்துக்கோ. எங்களை மட்டும் விட்டுடு ப்ளீஸ். மார்ட்டின், பாத்தியா? விதர்சா உன் மேலே உயிரையே வச்சிருக்கா. இல்லையா விதர்சா? உன் ஹஸ்பண்டுக்காக நீ எதை வேணாலும் பண்ணுவேன்னு தெரியும். ஆமா ரைட்? நான் சொல்கிற மாதிரி உன் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லுவியா? மார்ட்டின், மார்ட்டின், நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா? நீ செஞ்ச தப்புக்கு தண்டனையா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஜீவாவுக்கு ஒய்ஃபா இருக்க போறேன். நான் ஜீவாவுக்கு ஒய்ஃபா இருக்க போறேன். உனக்கு என்ன வேணும்? நான் தானே வேணும். ஐ அம் ஓகே வித் இட். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? மேல தான் பெட்ரூம் இருக்கு. நீ போ, நான் வரேன். போகாத ப்ளீஸ். யூ ஷட் அப். நீ பண்ண பாவத்துக்கெல்லாம் நான் தான் பிராயச்சித்தை தேடணும். விதர்சா, நீ என்ன கருமத்தை பண்றேன்னு புரியுதா? புரியாது. ஏன்னா நீ வாழ்ற வாழ்க்கை அப்படி. ஒன்று தெரியுமா? நீ போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் சாப்பிட்ற சாப்பாடும் காரு, பங்களா, நகை, நட்டு இதெல்லாம் உழைச்சி சம்பாதிச்சதுன்னு நினச்சியா? இல்லை, அடுத்தவனோட வாழ்க்கையை அழிச்சு சம்பாதிச்சது. ப்ளீஸ் எங்களை விட்டுரு. உன்னை யாராவது ரேப் பண்ண வந்தா என்ன பண்ணுவ? சும்மா சொல்லு. அவனை கொன்னுட்டு நானும் செத்துருவேன். எஸ், 100%. நமக்கு இந்த உலகம் என்ன கொடுக்குதோ அதை நாம் அதுக்கு திருப்பி கொடுக்கணும். ஏன்னா அதுதான் நியாயம், அதுதான் தர்மம். அப்படி பார்க்குறப்ப இதெல்லாம் தப்பே இல்லை.
இன்னும் விதர்சா ரொம்ப அழகா இருக்கா. இந்த மாதிரி என்ன சித்திரவதை பண்றதுக்கு கொன்னே போட்டிருக்கலாம். ரிப்போர்ட்டை இப்படி மாத்தி கொடுக்க சொன்னது யாரு? விதர்சா 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 I'm sorry விதர்சா I'm sorry I'm sorry ஐயோ I'm sorry விதர்சா No don't leave me please சில சமயம் சிந்திக்கிறேன், இந்த சிகரெட் அல்லது பீடி எனக்கு எந்த சேதத்தை விளைவிக்கும்? இதுவே எனக்கு ஸ்ட்ரோக்கை வரவழைத்து என்னையும் என் குடும்பத்தையும் பாரமாக்குமோ? இல்லை இது நுரையீரலில் கேன்சர் வர காரணமாகுமோ? இல்லை இது வாயில் கேன்சர் அல்லது இருதய நோய் அல்லது எம்பசிமாவை வரவழைக்குமோ? அடுத்த முறை நீங்கள் சிகரெட் அல்லது பீடியை புகைக்க நினைத்தால் இதனை புகைப்பதனால் என்னவாகும் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். புகைப்பிடிப்பதை இன்றை நிறுத்துங்கள். உதவிக்கு அழைக்கவும் 1800112356 அல்லது 0112299017 மிஸ்ட் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Liquor drinking is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். யோ, என்னையா அவனை பிடிப்பாங்கன்னு பார்த்தா வீட்டை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கபோர்டு கடியில் ஒரு மொபைல் இருக்கு. ஓகே மேடம். அதை எடுங்க. இந்த மொபைலில் இருக்கிற கான்டாக்ட்ஸ், ஃபோட்டோஸ், டேட்டாஸ் பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு உடனே வேணும். ஓகே மேடம்.
இவனோட அட்ரஸ் எனக்கு வேணும். ஓகே 1 hour வெயிட் பண்ணுங்க. அண்ணா ஒரு டீ. பானிபூரி எப்படி சாப்பிடணும் தெரியுமா? உதட்டுல படாம இப்படி எடுத்து சாப்பிடணும். மாமா, இவதான் துர்கா, கலை, சுபா, பிரியா. ஹலோ. ஹலோ. ஹாய். அப்புறம் இவர்தான் ஜீவா. ஹாய். என்னோட மாமா. பாய் டி. தொடுவானம் போலே இருந்தாயே நீயே, தொலைந்தாலும் எந்தன் கண்கள் உன்னை காண ஏங்கும். தொடுவானம் போலே இருந்தாயே நீயே, தொலைந்தாலும் எந்தன் கண்கள் உன்னை காண ஏங்கும். போதும் போதும் எட்டி போகாது, போகும் காலம் மீண்டும் வாராது. காலம் வெல்லும் காதல் இனி செய்வோமா? தொடுவானம் போலே இருந்தாயே நீயே, தொலைந்தாலும் எந்தன் கண்கள் உன்னை காண ஏங்கும். காண்பதில்லை நீ என்றாலும் என்னில் ஏன் உன் கண் தடம், பேசவில்லை நீ என்றாலும் ஏன் உன் பேச்சில் என் தடம். மறைக்காமல் வா முன்னே, மறைக்காமல் சொல் கண்ணே, மறைத்தாலும் மனம் வீசும் காதல் பூ போலே. போதும் போடும் நாடகம் இனி முடியாது மேலும் காண அன்பே, எந்த நிகழ்காலம் மறப்பேனே. வரும் துயர் யாவும் காதல் தேனே, தானே தருவாய்தானே. தொடுவானம் போலே இருந்தாயே நீயே, தொலைந்தாலும் எந்தன் கண்கள் உன்னை காண ஏங்கும். அடுத்ததாக என் இதயக்கனி தம்பி ஜீவா அவர்கள் உங்களிடம் உரையாற்றுவார். ஜீவா தம்பி. காதல் காலில் காலம் போகும், நாமும் சேர்ந்தே போகலாம். ஊற்றை போலே பேசும் பார்வை நேற்றின் காயம் மாற்றலாம். அருகாமை நீ என்றால் எதிர்காலம் என்றாகும். பரிதாரம் இல்லாமல் வாழ வழி கூறும். தேடலே என் தீண்டலால் என் அரைவானம் பூக்கும் மழை கூட என்னில் விழுந்தாயே மனம் போலே அன்பில் சிலிர்த்தாயே. இடர் மேலே விழும் சுடர் நீயடி, தொடுவானம் போலே இருந்தாயே நீயே, தொலைந்தாலும் எந்தன் கண்கள் உன்னை காண
ஓடி வரேன். ஹலோ சொல்றா. ஜீவா, உன் மாமா மயக்கம் போட்டு கீழே விட்டாரா? எங்கடா? கொஞ்சம் சீக்கிரமா நம்ம டீ கடைக்கு வரையா? வரேன்டா. ஏதாவது சாப்பிட்டாரா? இல்லடா மச்சான். மாமா என்னாச்சு மாமா? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, சுகர் மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். தலையை சுற்றிக்கிறன்னு மயக்கம் வந்துருச்சு. இந்நேரம் பஸ்ல வந்து அடிபட்டு இருப்பாரா? உன்னை யார் வெளியில வர சொன்னா? உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நாங்க தான் அனாதையா நிக்கணும். என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே எல்லாம். சரி வா பார்த்து குடுறோம். அவர் யாரு, உங்க மகனா? இல்லை டாக்டர், மருமக. நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர். இந்த காலத்துல பெத்த பிள்ளைங்களே அம்மா அப்பாவை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா அவரை பாருங்க, கம்ப்ளீட்டா உங்க பாடியை செக்அப் பண்ண சொல்லியிருக்காரு. ரியலி இஸ் அமேசிங் சார். ஐ டிடன்ட் see that. ஏண்டா மாப்பிள்ள, என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்கே, திடீர்னு மாமா ஒரு நாள் ஒன்று விட்டுட்டு போயிட்டு நீ என்னடா பண்ணுவ மாப்பிள்ள? மாமா அப்படிலாம் பேசாத மாமா. எமனே வந்தாலும் அவன் கூட சண்டை போட்டு உன்னை எப்படியாவது காப்பாத்திடுவான் மாமா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ எனக்கு மாப்பிள்ளைய வாடா. நீங்கள் கொடுத்த அந்த மொபைலில் இருந்து எடுத்த டேட்டாஸை வச்சு பார்த்ததில்ல சந்தேகப்படுற மாதிரி இந்த ஒரு வருஷத்தில் அவர் யார்கிட்டையும் பேசல மேடம். பட் அவருடைய பேங்க் அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணி பார்த்ததில்ல ஹரிஷ் என்கிற நபர் அக்கௌண்ட்டில் இருந்து 5 வருஷம் 3 மாதத்துக்கு முன்னாடி 20 லட்ச ரூபா டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதே ஹரிஷ் அக்கௌண்ட்டில் இருந்து அதே நாள் அதே நேரம் நம்ம இன்ஸ்பெக்டர் ராமநாதனுக்கும் 20 லட்ச ரூபா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு மேடம். அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இதில் இருக்குது மேடம். அந்த ஹரிஷ் யாரு? சுகாதாரத்துறை மினிஸ்டரோட பிஏ மேடம். ரெடி சார். ட்ரான்ஸ்ஃபரோட கிடைச்சா நினச்சிக்க. தேங்க்யூ சார். அண்ணே வணக்கண்ணே. நம்ம பார் மேட்ரு என்னன்னாச்சு? யோ, சட்டப்படி ஸ்கூலுக்கு 100 மீட்டர் தாண்டி தாயா பாரை திறக்கணும். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த சைதாப்பேட்டில் 4வது தெருவில் எடுத்துக்க. ஓகேவா? சரிங்கண்ணா. சரி, ஓகே. மார்னிங் சார். எப்படிதான் இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். தம்பி தான் சார் அந்த காலேஜ் சீட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க சார். அதெல்லாம் நான் பார்த்து சீக்கிரம் முடிச்சு கொடுங்க சார். ஓகே. ஓகேடா.
யோ அண்ணன் என்ன கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவாரியா? எல்லாம் ரெடியாக இருக்குல்ல? ஆ சொல்லுங்கள் மேடம். மேடம் சாரை பார்க்க வந்திருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மேடம். வாங்க உட்காருங்க மேடம். ஹலோ சார். உட்காருங்க. வழக்கமாக என் வீட்டுக்கு உங்கள் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க ப்ரமோஷனுக்கோ டிரான்ஸ்ஃபருக்கோ தான் வருவாங்க. இந்த உமாதேவி என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மன்னிக்கணும் சார், எனக்கு அதுக்கான அவசியம் எதுவும் இல்லை. நான் உங்களை தேடி வந்தது உங்க PA ஹரிஷை பத்தி விசாரிக்கிறதுக்காகத்தான். அவன் என்னை விட்டு போய் 2 வருஷம் ஆகுது. அங்கேயும் இங்கேயும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி நிறைய காசு வாங்கி ஏமாத்திட்டான். அதனால் எனக்கு நிறைய கெட்ட பேர். அவன் மேலே நானே ஒரு சீட்டிங் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன். மற்றபடி எனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. டேட் சொல்லுப்பா. இன்னைக்கு என் கார் எடுத்துக்கோங்க, நான் உங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறேன். சரி, எடுத்துகிட்டு போ. பை டேட். என் ஒரே மகன் கமலேஷ் என் அரசியலின் எதிர்காலம். உங்கள் டிபார்ட்மெண்ட்கே கூட நாளைக்கு அவன் மினிஸ்டராக வருவான். ஏழை பசங்க தொழிலாளியாவே இருக்கணும், பணக்கார பசங்க முதலாளியாவே இருக்கணும், அரசியல்வாதி பசங்க அமைச்சராவே இருக்கணும். இது என்ன சார் உங்களோட பரம்பரை வியாதியா? எப்பவுமே மக்கள் கைய கட்டிக்கிட்டே நிப்பாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க. ஒரு நாள் இந்த மக்கள் முன்னாடி நீங்க எல்லாரும் கைய கட்டி நிக்கிற காலம் வரும். அப்புறம் ஹரிஷோட நீங்க பேசி 2 வருஷம் ஆச்சுன்னு சொன்னீங்க. ஆனா 2 நாளைக்கு முன்னாடி தான் 6 தடவை நீங்க கால் பண்ணிருக்கீங்க. அதுல லாஸ்ட் கால் 25 minutes 36 seconds பேசிருக்கீங்க. தம்பி, சாருக்கு பாடி ஷேக் ஆகுது, ஓடி போய் மில்க் ஷேக் எடுத்துட்டு வா. மேடம் மினிஸ்டரோட PA ஹரிஷ் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டா மேடம். சோ ஹரிஷ் இப்போ ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான். போலீஸ் எப்பவுமே விசாரிச்சுக்கிட்டு மட்டும்தான் இருக்கும்னு நம்பாதீங்க. யோ, ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணுற? போலீஸ் வந்து உன்னை பற்றி அப்பா கிட்ட விசாரிச்சுனுக்குது. என்ன பண்ண? தேவையில்லாத எந்த பிரச்சனையும் மாட்டிக்காதையா? சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். நம்ம சபை கிட்ட வந்துரு. டேட் எங்கடா இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே வந்திருக்கேன் டாட். நம்ம ஹரிஷ் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டானா? என்ன சொல்ற டாட்? எனக்கு ஏதோ தப்பா படுது. நீ உடனே கிளம்பி வாடா. என்னடா ஆச்சு? ஹரிஷ் இறந்துட்டானா? டேய், நம்ம ஹரிஷ் இறந்துட்டானா? வாங்கடா போலாம். எப்படிடா?
டாக்டர் மார்ட்டின் அக்கௌண்ட்டுக்கும் இன்ஸ்பெக்டர் ராமநாதன் அக்கௌண்ட்டுக்கும் பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆன 2 நாளைக்கு முன்னாடி தான் அவங்க ரேப் அண்ட் மர்டர் கேஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க மேடம். ஆமாம் மேடம், அந்த கேஸில் கூட ஒரு பையன் உயிர் பழிச்சிட்டான். அவன் பேரு கூட ஜீவா. ஜீவா? சொல்லுங்க. அவனை பத்தி எல்லாரும் நல்ல விதமாக தான் மேடம் சொல்றாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸை வாட்ச் பண்ணதுலையும் அவனை பற்றி விசாரிச்சதுலையும் அவனை பற்றின எந்த ஒரு தகவலும் கிடைக்கல மேடம். ஹலோ. ஹலோ, நீங்க தேடிக்கிட்டு இருக்கிற குற்றவாளி ஜீவா நான் தான். நீங்க என் வீட்டு முன்னாடி தான் நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஜீவா, உன்னை பத்தின எல்லா கதையும் எனக்கு தெரியும். போலீஸ்னா உனக்கு அவ்வளவு பயமா? ஆமா, இருந்துச்சு ஒரு காலத்துல. அப்புறம் ஏன் ஒளிஞ்சு விளையாடுற? உங்களுக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு தெரியுமா? அதுல நாம முழிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு பக்கத்துல ஒளிஞ்சிருக்கிறவங்கள தேடி பிடிப்போம். அந்த கேம் தான் நீங்களும் நானும் இப்ப விளையாடுறது. பிரச்சனை என்னன்னா, நான் ஒளிஞ்சிருக்கிறதா நினைச்சு நீங்களே என்ன தேடிக்கிட்டு இருக்கீங்க. ஓடி ஒளியலனா அப்ப முன்னாடி வந்து நில்லு. மண்டியிட்டு வாழ்வதை விட நின்று சாவதே மேல். நீங்க ஒரு திறமையான போலீஸ்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் என் வீட்டு வாசல்ல தொங்குது. இதுல என்ன இருக்குன்னு பார்க்கணும். இவன் யாருன்னு விசாரிங்க. என்ன ஞாபகம் வருதா? ஏன்டா இப்படி பண்ணீங்க? நல்லா இருந்த என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களடா. உண்மையா சொல்றா, எதுக்குடா அப்படி செஞ்சீங்க? ப்ளீஸ் வேணா வேணா, நான் சொல்றேன். அன்னைக்கு என் ஃப்ரெண்டு கமலேஷோட பர்த்டே. சிட்டி ஃபுல்லாக நாங்கள் போஸ்டர் ஒட்டிருக்கோம். அப்போ இதில் ஒரு இடம் விடாமல் ஒட்ட சொல்கிறேன். பார்க்குறியா மச்சி? அவ்வளோ இடம் இருக்குல்ல, அந்த போஸ்டர் எதுக்கு கிழிக்கிறீங்க? யோ, எல்லா போஸ்டரையும் கிழிச்சு போடியா. இந்த வால் ஃபுல்லா என் ஃப்ரெண்டோட பர்த்டே போஸ்டர் மட்டும் தான் இருக்கணும். அவர் என்னோட மாமா. நாங்க 2 பேரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த போஸ்டர் மேல எவனாவது கைய வெச்சிங்க, அவ்வளவுதான். அப்போ உன் மேல கை வைக்கலாமா?
கொன்னுடுவேன். சூப்பர் மச்சி. இப்ப எப்படி? சூப்பர் மச்சி, செம்ம. கட் பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. ஏய், நில்லு. கட் பண்ணிடுவேன். வாங்கடா. நாங்க பண்ண தப்பு தான். ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பு தெரியாம செய்யற தப்புக்கு கொடுக்கறது தாண்டா மன்னிப்பு. தெரிஞ்சே செய்யற தப்புக்கு கொடுக்கறது மன்னிப்பு இல்லடா. வாடா வாடா, ப்ளீஸ் ப்ளீஸ் வாடா ப்ளீஸ். ஜீவா, நீங்க யாராவது தங்கியிருக்காங்களா? 201. மேல தப்பு பண்ற ஜீவா. இனிமே உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. மேடம், தப்பு பண்றவன்லாம் நிரபராதியா ரோட்ல சுத்துறப்ப அவனை தண்டிக்கிற நான் எப்படி குற்றவாளி ஆக முடியும்? நீ முதல்ல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணு. மீதி இருக்கிற அந்த 2 பேருக்கும் நான் தண்டனை வாங்கி கொடுக்கறேன். எந்த செஞ்சுரியில இருக்கீங்க மேடம்? சிஸ்டம் கரப்ட் ஆகி ரொம்ப வருஷமாச்சு.
இப்பெல்லாம் சாமிக்கு எவனும் பயப்பட மாட்டேங்கிறான், பேயினா தான் பயப்படுறான். அதனால தான் நான் டெவில் ஆயிட்டேன். ஒரு நாய் நம்மள கடிச்சா அதுக்காக நாம அந்த நாயை திருப்பி கடிக்கிறோமா? நாம தெருவில் போறப்ப ஒரு நாய் நம்மளை கடிக்க வந்தா அதை கல்லை தூக்கி அடிக்கிறோம். அதுக்காக அந்த நாய் இன்னும் 2 தெரு நாய்களை கூட சேர்த்துக்கிட்டு வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு நாம கட்டிக்க போறோம். நம்ம ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரியான மரணம் எவ்வளவு வலியை கொடுத்துருக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த புறம்போக்கு பசங்களை கொன்னா நான் கொலைகாரன் குற்றவாளின்னு சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. ஏன்னா நீதி நேர்மை இல்லாத இந்த உலகத்திலையும் மனிதாபிமானம் இல்லாத இந்த ஆளுங்களோடையும் எனக்கு வாழ இல்லை. மணி, இத ப்ளே பண்ணுங்க. தப்பு பண்றவனுக்கு கொடுக்கிற அதிகபட்ச தண்டனை என்ன தெரியுமா? அவன் திருந்தி மன்னிப்பு கேட்டு அழும் போது அதை நிராகரிக்கிறது தாண்டா. மணி, மேடம், நெக்ஸ்ட் டைம் அவனை பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா டிவிடியை கேட்டுருங்களேன். முதல்ல டிவிடி எடுத்துட்டு வாங்க. எந்திரு. ஹலோ கமலேஷ், உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு போலீஸ் வந்துகிட்டு இருக்கு. யாரா நீ? இப்ப நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீ போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதா முக்கியம். நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்சம் ஜன்னலை திறந்து பாரு. போ. ஏந்திரு ஐஷா, ஏந்திரு ஏந்திரு ஐஷா. ஐயோ, ஏந்திரு ஐஷா. எழுந்துரு, எழுந்துருடி.
பாரு எறா வண்டியா யாரா நீ? இதுல எத்தனை புல்லட் இருக்குலாம் தெரியாது ஆனா டப்பு டப்புன்னு உள்ள வைக்கிடுவேன். எறா வண்டியா ஒண்ணு பண்ணிராத, ஒண்ணு பண்ணிராத. இது எடுத்து கீழே இருங்க. போ கீழே இருங்க. இறங்குடா. வாடா வா. முட்டி போடுறா. முள்ள சதறிடும். ப்ரோ ஐம் இம்ப்ரெஸ்ட் ப்ரோ. ஆமா யார் நீங்க? கண்ணை இறக்கடா தெரியும், கொஞ்சம் திரும்பி பாரு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பெல்லாம் நினைச்சு பாரு. என்ன ஞாபகம் இருக்கா? தான் பசங்கிட்ட சொன்னடா உன் ஆளை பத்தி. சும்மா நொந்துட்டானுங்க. உனக்கு இந்த மலைப்பாம்பு கதை தெரியுமா? அது தனக்கு தேவையான இறைய தான் வயிற்றுல சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுமா. அந்த மாதிரி தான் நான். உன் ஆள் விஷயத்துல மட்டும்தான் மிஸ் ஆச்சு. அவ மட்டும் உயிரோட இருந்திருந்தா தினம் தினம் இந்த மலைப்பாம்பு கிரையா இருப்பா. 20 வருஷமா பொண்டாட்டிய நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தடா. நாசம் பண்ணிட்டீங்களா? என்னடா பெருசா பொண்டாட்டி பேசிட்டு இருக்க?
அவ உடம்புல எங்கெல்லாம் மச்சம் தெரியுமாடா உனக்கு? அவளை உள்ள வச்சுன்னா நான் பண்ணு தெரியுமா? பெரிய புடிங்கி மாதிரி பேசுற. வரா ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டில் ஆரம்பிச்சு ஸ்கூலு காலேஜ் வேலைக்கு போற இடமெல்லாம் இப்படி நீங்க துரத்திட்டே இருக்கிறதுனால அவங்க இன்னும் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்குறாங்க. இப்ப அங்கேயும் நுழைஞ்சிட்டீங்கன்னா இனி எங்க தான் போவாங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பொண்ணுங்க வெளியில வரதான்னா மாற வேண்டியது அவங்க இல்லடா, உன்ன மாதிரி ஆளுங்க தாண்டா. வேணாம் ப்ளீஸ், வேணாம் ப்ளீஸ் ப்ளீஸ், என்ன எதுவும் பண்றாத. இப்பதானே என் திவ்யா வாழ்க்கை கெஞ்சி அழுத்திருப்பா. தப்புதான் நான் பண்ணதெல்லாம் தப்புதான். சட்டப்படி எல்லாம் தண்ணி நான் அனுபவிக்கிறேன். இப்பதானே அன்னைக்கு என்னையும் கட்டி போட்டுருந்தீங்க. ப்ளீஸ் தப்புதான், நான் பண்ணதெல்லாம் தப்புதான், ஒன்றும் பண்ணாத. நான் இங்கே இருக்கேன் இன்ஸ்பெக்டர். உன்னை நான் அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன்னா எப்பவோ என்னால அரெஸ்ட் பண்ணிருக்க முடியும். நீ நினைக்கிற மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரா நான் இங்க வரல, ஒரு பொண்ணாதான் வந்திருக்கேன். எனக்கு ஒரு தங்கச்சி இருந்து அவளுக்கு இப்படி நடந்திருந்தா ஒரு பொண்ணா நானே அவனுங்களை பீஸா வெட்டி இருப்பேன். இந்த 3 பேர் மேலேயும் எத்தனை ரேப் கேசஸ் இருக்கு தெரியுமா? அதுல ஒண்ணு 8 வயசு பொண்ணு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ பண்ணது தப்பே இல்ல. இவனுங்களெல்லாம் தூக்கி உள்ள போடலான்னா பணம் பாதாளம் வரைக்கும் பாயும். இந்த மாதிரி நாய்ங்களால எத்தனை தடவை தோத்து நான் தலை குறைஞ்சிருக்கேன் தெரியுமா? தப்பு செஞ்சவனுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கணும். அப்படி கிடைக்காதனால தான் நான் சட்டத்தை கையில எடுத்தேன். இப்ப எனக்கு தண்டனை கிடைக்காம போனா என்ன தண்டிக்கணும்னு வேற யாராவது கிளம்பி வருவாங்க. அது வேண்டாம், என்ன அரெஸ்ட் பண்ணிடுங்க. அங்க பார்டர்ல நம்ம நாட்டுக்குள்ள யாரும் நுழையக்கூடாதுன்னு சண்டை போடுறது தப்பு இல்ல. ஆனா இங்க நம்ம வீட்டுக்குள்ள யாராவது அத்துமீறி நுழைஞ்சா அதை நம்ம தட்டி கேட்டா அது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள நிம்மதியை கெடுக்க நுழையிற ஒரு சின்ன கரப்பாம்பூச்சி கூட ஒரு தீவிரவாதி தான். The system must pay. தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படணும். உனக்கு நான் 2 நிமிஷம் டைம் தரேன். இங்க இருந்து ஓடி போயிடு. வேற யாரும் வரத்துக்குள்ள போயிடு. ஜீவா, 1 நிமிஷம். இது நீ சுஜித்தை கொலை பண்ண இடத்துல கிடைச்சது. எப்போ என் ஞாபகம் இருக்கணும்ல, அதுக்கு தான் இது. சீக்கிரம் போ.
குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பேர் என்னடா? அவங்க 2 பேரும் என்ன கேஸ்? செயின் ஸ்நாச்சிங் கேஸ் மேடம். அவங்கள கூப்பிடுங்க. மணி, அவங்க 2 பேரும் இங்கே அனுப்பியா? வாங்கடா. வணக்கம் மேடம். ம். என்ன படிச்சிருக்கீங்க? MBA மேடம். படிச்ச பசங்களா இருக்கீங்க, அப்புறம் ஏன் இந்த பழக்கம்? படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல மேடம். வீட்டில் வேற ரொம்ப கஷ்டம். அதான் மேடம். படிச்ச படிப்புக்கேத்த வேலை தான் செய்யணும்னா நாட்டுல பாதி பேர் வேலையே இல்லாம தான் சுத்திக்கிட்டு இருக்கணும். ஒரு வாய்ப்பு கிடைக்கலன்னா அந்த வாய்ப்பை நாமளே உருவாக்கிக்க வேண்டாமா? கேஸ் தான் இங்க, காசு அங்க. சரிங்க சரி போ. மணி மேடம், ஹெல்மெட் இல்லாம வர்றவன் காசு கொடுத்து ஹெல்மெட் வாங்கி போட்டுட்டு தான் போகணும். ஓகே மேடம். மச்சி. ஓகேடா. ஷிஃப்ட் முடிஞ்சுடா. பாய் மச்சான். நான் கிளம்புவா. பாய்டா. Good evening. Fast ride? Pick up or drop us, sir? Hello? மாமா, நான் திவ்யா பேசுறேன்.